வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தில் கடந்த 2 மாதங்களில் அரசாங்கம் பாரிய வெற்றியை பெற்றுள்ளது என்று டில்வின் சில்வா சுட்டிக்காட்டு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்க தயாரான முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவிப்பு. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்து மீள முடியாத சிக்கல்களில் சிக்கியுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள். யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக அதிர்ச்சி அடைவதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமானால் ஏப்ரல் மாதம் நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டியதன் அவசியத்தை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வலியுறுத்தினார். கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றில் பேசிய அவர், நாட்டை ஒழுக்க ரீதியாக மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை அரசாங்கம் தொடங்கியுள்ளது என்றும் அதற்கான முயற்சியில் அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். நாட்டை மாற்ற மக்கள் 5 ஆண்டுகள் ஆணையை வழங்கியுள்ளார்கள் என்றும் பல்வேறு விமர்சகர்களால் யாரும் கலக்கமடையக்கூடாது என்றும் அவர் கூறினார். ஆணை 6 மாதங்களுக்கு இருந்தால் நாம் கலக்கமடைய வேண்டும். ஆனால் நாங்கள் 5 ஆண்டுகள் ஆணையை வைத்திருப்பதால் போதுமான நேரம் உள்ளது. வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தில் கடந்த 2 மாதங்களில் அரசாங்கம் பாரிய வெற்றியை பெற்றுள்ளது மட்டுமல்ல, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான அடித்தளத்தையும் அமைத்துள்ளது. அரசாங்கம் பொதுப்பணத்தை வீணாக்குவதையும் தவறாக பயன்படுத்துவதையும் நிறுத்தி ஓய்வூதியம் 3000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அஸ்வஸ்ம கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாம் ஆட்சியை கைப்பற்றும் போது வரிசைகள் இருக்கும் டாலருக்கு எதிரான ரூபாவின் மதிப்பு குறையும், பங்குச்சந்தை சரியும் என்று எதிர்க்கட்சிகள் கூறிய போதிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் பங்குச்சந்தையை வலுப்படுத்தவும் டாலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியை 300 ரூபாவுக்குள் வைத்திருக்கவும் முடிந்தது. அதே நேரம் கடந்த காலங்களைப் போல ஜனாதிபதி தனது வெளிநாட்டு பயணங்களில் ஒரு பெரிய குழுவோடு செல்வதில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது சீன சுற்றுப்பயணத்தில் 7 அல்லது 8 பேருடன் மட்டுமே சென்றிருந்தார். பொது பணத்தை நாங்கள் பெருமளவில் குறைத்துள்ளோம். நாட்டை மாற்றுவதில் அரசாங்கம் ஒரு கடினமான பணியை செய்து வருவதோடு மோசடி மற்றும் ஊழலை தடுக்க நாம் முயற்சிக்கும் போது அத்தகைய நடைமுறைகளில் ஈடுபடுபவர்கள் அவ்வாறு செய்வதை எதிர்க்கின்றார்கள். சாலை விதிகளை அமல்படுத்த முயற்சிக்கும் போது சாலை விதிகளை கடைபிடிக்க தயங்கும் மக்கள் அதை எதிர்க்கிறார்கள். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களால் சோர்வடையாமல் நல்ல வேலையை தொடர்வது முக்கியம் என்று அவர் கூறினார். தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு வழங்கும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு தயார் என்று முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்க தயார் என்று அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தார். முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் பிணை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுஷ நாணயக்கார சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் கைது செய்வதற்கு முன்னர் பிணையில் விடுவிக்குமாறு கோரி நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அதன்படி நாளைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தனது கட்சிக்காரரான மனுஷ நாணயக்காரவை அழைத்து வாக்குமூலம் பெறுமாறும் அதன் பின்னர் இந்த மனுவின் உண்மைகளை வேறொரு நாளில் உறுதிப்படுத்துமாறும் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மனுவை 22ஆம் தேதி அழைத்து உண்மைகளை சரிபார்க்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத் இன்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது இல்லத்திற்கு வாடகையாக ரூபாய் 4.6 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கூற்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற மக்கள் அரசாங்கத்திற்கு எந்த ஆணையையும் வழங்கவில்லை. பொதுவாக ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளை தனிப்பட்ட முறையில் பழிவாங்குவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வரும் அதே வேளையில் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது என்று கூறினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கதிர்காமத்தில் உள்ள ஒரு சொத்திற்கும் ஜி ராஜபக்ஷ என்ற பெயரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் மின்சார கட்டணங்களுடன் இணைக்கப்பட்டதாக கண்டறியப்பட்ட ஒரு சொத்திற்கும் தொடர்பு இருப்பதை மறுத்துள்ளார். கேள்விக்குரிய சொத்து கதிர்காமத்தில் உள்ள மெனிக்கங்கைக்கு அருகாமையில் ஒரு ஒதுக்கீட்டின் இடத்தில் அமைந்துள்ளதோடு இது 12 அறைகளை கொண்டு ஒரு கட்டடத்தை கொண்டுள்ளது. அரசு செய்தித்தாள் ஒன்றின் கூற்றுப்படி குற்றப்புலனாய்வுத்துறை விசாரித்த போது முன்னாள் ஜனாதிபதி அந்த சொத்திற்கும் தமக்கும் தொடர்பு இருப்பதாக மறுத்துள்ளார். அதே
நேரத்தில் மின்சார கட்டணங்கள் குறித்து தமக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது குறித்து சிஐடி விசாரணையை தொடங்கியது. கோட்டாபய ராஜபக்சவை ஜனவரி 17ஆம் தேதி சிஐடி இது தொடர்பாக விசாரித்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை ஜனவரி 3ஆம் தேதி சிஐடி விசாரித்தது. இருவரும் தமக்கும் அந்த சொத்திற்கும் தொடர்பு இருப்பதாக மறுத்துள்ளனர். விசாரணைகளில் சம்பந்தப்பட்ட சொத்து 2010ஆம் ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டது என்றும் ஒரு இராணுவ குழுவின் உழைப்பால் கட்டப்பட்டது என்றும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் ஜோசித ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் இலங்கை கடற்படையை சேர்ந்த ஒருவர் கட்டுமானத்திற்கு பிறகு கட்டடத்தை ஆக்கிரமித்து வருவதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் சிக்கல்களில் இருந்து மீள முடியாதுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள கொழும்பு ஊடகம் ஒன்று, கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனைகளுக்கு அப்பால் கட்சியின் ஆலோசகர் ஒருவர் பணக்கார தொழிலதிபர்களுக்கு தேசிய பட்டியல் இடம் அளிப்பதாக வாக்குறுதியளித்து மில்லியன் கணக்கான ரூபாக்களை சம்பாதித்துள்ளதாக பலமான குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. பொலன்னறுவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தமக்கு ஒரு இடத்தை பெறுவதற்கு பெரிய தொகை கொடுத்ததாக கட்சியின் தலைமையிடம் முறையிட்டுள்ள நிலையில் அவருக்கான தேசிய பட்டியலிடம் கிடைக்காத போது இந்த விடயம் கசிய வந்துள்ளது. இந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கட்சி அத்தகைய நிதியை பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளதை அடுத்து முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. கட்சியின் தலைவர் பதவி குறித்து விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை சேர்ந்துள்ளதாகவும் இதற்கிடையில் தற்போது தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்கள் தொடர்பிலும் கட்சியின் செயற்குழுவில் சஜித் பிரேமதாச கடும் ஆட்சேபனைகளை எதிர்கொண்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த உறுப்பினர்களோடு கலந்தாலோசிக்காமல் அவர் எடுக்கின்ற முடிவுகள் அவரது தந்தை ரணசிங்க பிரேமதாச தனது ஜனாதிபதி காலத்தில் நடத்திய தனி மனிதர் நிகழ்ச்சியை போன்றது என்றும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக அதிர்ச்சி அடைவதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், கடந்த 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்ட வேளையில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய குறித்த கலாச்சார மையத்தை இந்தியாவுக்கு அளித்துள்ளது. யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் அதனை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப பணிகள் அனைத்தும் மும்மாலும் முன்னெடுக்கப்பட்டிருந்ததோடு ஈழத்தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாக கொண்ட இந்த கலாச்சார மையம் தமிழ் மக்களின் அடையாளமாக தற்போது காணப்படுகின்றது. திருக்குறளை எமக்களித்த திருவள்ளுவர் எமது மதிப்புக்குரியவர் என்பதோடு அவரையும் அவருடைய ஆளுமையையும் போற்றி புகழ்வதில் தமிழர்கள் யாரும் பின்னிற்கப் போவதில்லை. எனினும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இதன் பின்னணியில் இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இவ்வாறான சந்தேகங்கள் இந்த நாட்டில் பொறையோடி போய் இருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவசியமான தேசிய நல்லிணக்க முயற்சிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இதனோடு நேரடியாக தொடர்பு பட்டிருந்த இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கையின் தற்போதைய புத்து சாசன சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் மற்றும் கடல் தொழில் அமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் போன்றோர் பெயர் மாற்றப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், யாழ் கலாச்சார மையத்தை திருவள்ளுவர் கலாச்சார மையமாக பெயர் மாற்றம் செய்தமை குற்றமல்ல. ஆனால் பெயர் மாற்றம் தொடர்பாக புத்திஜீவிகளின் கருத்து பெறப்பட்டிருந்தால் ஆரோக்கியமாக இருந்திருக்கும் என்றார். யாழ்ப்பாணத்திற்கே உரிதான பெயர்களான யாழ் கலாச்சார மையம் அல்லது யாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே நேரம் பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என காட்சிப்படுத்தப்பட்டு இலத்திரனியல் திரையில் தமிழுக்கு 3வது இடம் வழங்கப்பட்டமையும் கவலைக்குரியது. சில வேளை தெரியாமல் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடும். எனினும் குறித்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெறாத வண்ணம் செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.